உங்களுக்கு தெரியும், பரீட்சை நிலையம் என்பது பரீட்சை நடைபெறுகின்ற இடத்திலே அதன் சுற்று வட்டாரத்திலே மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்தாதவாறு அமைந்திருக்க வேண்டும். இதற்காக அரசாங்கத்தினால் போலீஸ் படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். சமூக ரீதியான அமைப்புகள் இதில் வேலை செய்கின்றது. இந்த மாணவர்கள் சுதந்திரமாக இந்த பரீட்சைகளை எழுதுவதற்குரிய ஒரு போட்டி பரீட்சை, மிக முக்கியமான ஒரு போட்டி பரீட்சை. ஏனென்றால் 11 வருடங்கள் இந்த மாணவர்கள் கல்வி கற்று அவர்களுடைய திறமைகளை முதல் முறையாக தேசிய ரீதியிலே வெளிக்காட்டுகின்ற ஒரு பரீட்சை இந்த சாதாரண தர பரீட்சை. இந்த பரீட்சையிலே சித்தி பெறுகின்ற மாணவர்கள் தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்ல முடியும். அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற மிக முக்கிய ஒரு படிக்கல்லாக இருப்பது இந்த சாதாரண தர பரீட்சை. பரீட்சை நிலையத்திலே மாணவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு அதிகாரி மாணவர்களுக்கு முறையான முறையிலே அறிவுறுத்தல்கள் வழங்காமல் ஏற்கனவே வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை மீறி இறுதி கட்டத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற போது அவசரமாக 5 நிமிடம் இடைவெளி கொடுத்து அந்த பேப்பர், அதாவது பார்ட் 1 பேப்பர்ஸ் அவ்வளோத்தையும் திருப்ப தரணும் என்று கேட்டது உண்மையிலே மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது காத்தான்குடி மத்திய கல்லூரியிலே 2 பரீட்சை மண்டபங்கள் இருக்கின்றன. இப்போ எந்த அதிகாரிக்கும் ஒரு அறிவுறுத்தல் செய்யப்படும் போது அது பொதுவான அறிவுறுத்தலாகத்தான் இருக்க வேண்டும். மேலிடத்திலே இருந்து அவர் கூறியிருக்கின்ற விடயம் மேலிடத்திலே இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் கிடைத்திருக்கின்றது என்று பக்கத்திலே நடந்த மண்டபம் 2வது மண்டபத்தில் கூட அந்த அறிவுறுத்தல் அவ்வாறு பின்பற்றப்படவில்லை. இந்த மண்டபத்திலே 1வது இலக்கத்தையுடைய இந்த மண்டபத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போது அவசரமாக 10 மணிக்கு 9:55 சொல்லிக்கிறாங்க, 10 மணிக்கு பேப்பரை தந்துடணுமென்றது. இந்த மாணவர்களுடைய மனநிலையை குழப்பி இந்த மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்ற அந்த சூழலை, அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை அல்லது சுதந்திரமாக அவர்கள் யோசித்து பரீட்சை எழுத வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி முறைகேடான முறையிலே இந்த பரீட்சை மண்டபத்தில் உள்ள மாணவர்களை பாதிக்கும் நோக்கோடு இந்த செயற்பாடு நடந்திருப்பதாக மிக ஆணித்தரமாக எண்ணக்கூடிய சான்றுகள் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு செயற்பாடு இந்த பரீட்சை எழுதிய மாணவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற சுதந்திரமாக பரீட்சைகளுக்கு எழுதுகின்ற உரிமையை முற்றுமுழுதாக மறுதளிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற உரிமையின் அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த நிலைமை மறுக்கப்பட்டதன் காரணமாக இவர்களுக்குரிய தீர்வாக முறையான நீதி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்.